பரிசுத்த ஆவியானவர் இங்கே இடைபெறும்படியாக சங்கீதக்காரராகிய தாவீதுடைய ஆசீர்வாதத்தின் அனுபவத்தை வேதாகமத்தின் வாயிலாக வார்த்தைகளாக வாசிக்க கேட்போம். 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் அதில் 25வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். அப்படியே சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் தேவனானவர் என்று சொல்லி உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. உமது அடியானாகிய தாவீதின் மீது உமக்கு முன்பாக நிலைநிற்பதாக. உனக்கு உமது அடியானை செவிக்கு வெளிப்படுத்தினேன். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. இப்போது கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினேன். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான் என்று. அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. எல்லாம் சொல்லுங்கள். அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. கிருபையினாலே தேவனாய் கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுத்து அருமையான பிள்ளைகள் வீட்டின் வேலை ஆரம்பமான நாட்கள் முதலாக இந்த நாள் வரையிலும் தேவன் தாமே நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து உதவிகள், அனுகூலங்கள், ஆலோசனைகள், பண உதவிகள், போக்குவரத்துகள், இவருடைய உத்தியோகத்துறைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு 2014ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி இந்த நேரத்திலுமாக இந்த பாதுகாப்பு வைபவம் நடைபெற ஆண்டவர் கிருபை செய்தார். அதை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. வந்திருக்கிற வர இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்தவாறு ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல சமயத்திற்காக இதுவரையில் தேவி பாராட்டின எல்லா விதமான உதவிகளுக்காக, அனுகூலங்களுக்காக, ஆலோசனைகளுக்காக, பண உதவிகளுக்காக, போக்குவரத்திற்காக, பிள்ளைகளின் உத்தியோகத்துறைகளுக்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக செய்து நிறைவேற்றி இந்த நாளிலும் இந்த சமயத்திலே இந்த புதிய இல்லமானது கர்த்தருடைய கிருபையின் மூலமாக பிரதிஷ்டை பண்ண ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறேன். அதை நினைத்து ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இங்கே இந்த பாதுகாப்பு மையத்தில் வந்திருக்கிற அருமையான மக்கள் அனைவரையும், வீட்டின் பிள்ளைகளையும், தங்கி தாமதிக்க போகிற அருமையான பிள்ளைகளையும் ஆண்டவர் தொடர்ந்து நன்மையினாலும் கிருபியினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பும்படியாக உண்மையிலே கிருபை செய்கிறோம். இந்த பால் பங்கிபடியே ஆண்டவர் கிருபை செய்கிறோம். அருமையான பிள்ளையுடைய வாழ்க்கை ஆண்டவராக கட்ட சொல்லுகிற போது, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். இந்த வாக்கு அருமையான பிள்ளையுடைய வாழ்க்கையில அது நிறைவேற ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிற நீர் எல்லா விதமான வழிகளை வகுத்து கொடுத்து அருமையான பிள்ளைகள், அருமையான சின்ன குழந்தைகள் எல்லாரையும் ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதித்து நடத்தும்படியாக உண்மையை விடுதலை செய்கிறோம். இந்த பால்பானையை தொடுவது அடிமைகளாக கரமல்ல, பரிசுத்த கரம் தொடுவதாக பால் பொங்கி வெளியே கிருபை செய்து நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இதுவே காணப்பட ஆண்டவர் கிருபை செய்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்கள் சுகங்களை செய்யாமல் தீர்த்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் கிறிஸ்துவின் ஐக்கியமும் உங்களோடு இந்த வைபவத்தோடு எப்போதைக்கும் இருப்பதாக.
மாப்பிள்ளை கூட்டு வரேன்னா இல்லையா? ஹாப்பின்னு சொல்லுவியாம்மா? 1 2 3 சொல்லுவானம்மா, நிறைய சொல்லுவானம்மா. இவன் சரி சரி சரி, நாங்கள் நீட்டு ஆக்ஷன் வேண்டாமா? ஹலோ, ரெண்டு பாத்ரூம் ஒன்று போல தான் இருக்கு. பாத்ரூம் எடுத்துரும். என்றே ஜெயித்திடுவோம். நாமம் கொண்டு இன்று ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை
என்றும் பாடு நன்றியால் துதி பாடு இயேசுவை உள்ளத்தால் என்றும் எடுத்து பாடு விட்டு காத்துல போயிடும் புழுங்குது சை ஏற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீழாகவே நேசமே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் தேசமே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. தோர பயங்கரமான புயலே கொடிய அலையின் மத்தியே தோர பயங்கரமான புயலே கொடிய அலையின் மத்தியே சாகுகரம் கொண்டு மாறில் ஆ உள்ள உள்ளவா வெளிச்சமா இல்லை உள்ள ஆ அங்கே பாரு அபிகுட்டி அபி வாயில் வச்சிருக்கானா அபி அபிகுட்டி இங்கே பாரு அபிகுட்டி ஆ இல்லை அபி சேட்டை பண்ணுவோம் பயங்கரம் சுவிட்ச் போர்டில் போய் அடிக்காம பாரு கரண்ட் வரும்ல கேஸ் செட் உண்டு அவனை நடக்கூட அவனை நட அப்படிங்க வா என்னப்பா வா 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 இங்கே வாங்க 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 வா இங்கே வா அபி இங்கே வா மாமாடா வா வருமா என்னண்ணா வாங்க 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 போங்க மைமா வாங்க வாங்க வலியக்கூடாது எல்லாரும் தீ வைக்க எவ்வளவு பார்க்கணும்னு நினைப்பாங்க கீழே இறக்கி விட்டு நம்மளுக்கு
அத்தி சும்மா இருக்கலாம் நடராஜன் இருக்கோண்ணா அப்படியே சரி 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 நான் நேற்றாங்க இருந்தேன் நேற்றாங்க கேஸில் வச்சுலாங்க சார் வேறு சேர்ந்து பண்ணிடுவோம் ஜம்ப் பண்ணணும் மூடி உள்ளணும் அவ்வளோதாங்க சார் உள்ளணும் குதிக்க